வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த முறை உண்மையாக போகிறது. அதில் ஒன்றாக நன்னிலமும் இடம்பெறப் போகிறது. அதாவது முன்னாள் அமைச்சரை முபாரக் வென்றான் என்கின்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என்று கூட்டணியுடைய தலைவர் விரும்பியிருக்கலாம். எனவே அந்த 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 இடத்திற்கு என்னை அனுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாடே போராடும் வெல்லும் என்ற முழக்கம் வைத்த பின்னால அதில் நன்னிலம் மட்டும் என்ன, போராடும் வெல்லும் என்று சொன்னால் போராடியே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். எதிரணியிலே போட்டியிடுகிற வேட்பாளரை பொறுத்தவரை ஒரு நிராகரிக்கப்பட்ட கூட்டணியுடைய வேட்பாளர். அவர் இந்த தொகுதி மக்களை கைவிட்டு விட்ட ஒரு வேட்பாளர். அவர் இந்த முறை வேட்பாளராக மட்டும் வேண்டுமானால் இருக்கலாம் வெளியே அவர் வெற்றி பெற இயலாது. இங்கு இருக்கிற சுவர் விளம்பரங்களிலெல்லாம் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, அவரது பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொகுதி மக்களுடைய உள்ளத்தில் உதயசூரியனும் முபாரக்கும் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வேட்பாளர் என்று என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர், அவரை வெற்றி கொள்ள செய்வது என்பது திமுகவின் ஒவ்வொரு தொண்டரினுடைய கடமை என்பதாக தமிழகத்துடைய முதல்வர் என்னை அறிமுக கூட்டத்திலே என்னை அறிமுகப்படுத்தினார். வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் முபாரக் அவர்கள் இதோ வந்துவிட்டார். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் நன்னிலம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் முகமது முபாரக் அவர்கள். வணக்கம். நன்னிலம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி சார்பாக, திமுக கூட்டணி சார்பாக நிற்கிறீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி தந்து அதில் நான் வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த நன்னிலம் தொகுதியில் நான் களமிறங்கிய உடனேயே அது இந்த தொகுதி வேட்பாளராக மட்டுமல்ல, இந்த மக்கள் என்னை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராகவே என்னை பார்க்கிறார்கள். செல்லுகிற இடமெல்லாம் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மக்கள் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிற, அவர்களுக்கென்று எந்த திட்டத்தையுமே கொண்டு வராத ஒரு மிக மோசமான நிலையிலே இந்த தொகுதி காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விவசாயிகள் அதிகம் ஆளுகிற பகுதி. விவசாயிகளுக்கென்று எந்த திட்டமும் இல்லை. குறிப்பாக சாலை வசதிகள் கூட, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான சாலை வசதிகள் கூட இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக இருந்தவரை தொடர்பு கொள்வதற்கு கூட இவர்களால் இயலவில்லை என்கிற இந்த காரணங்கள், அதேபோல் தமிழக அரசினுடைய அந்த சாதனை திட்டங்கள், மகளிருக்கென்று, விவசாயிகளுக்கென்று, அதே போல் கல்லூரி மாணவிகளுக்கென்று தமிழக அரசு எடுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் இந்த தொகுதியினுடைய கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் காரணங்களாக வைத்து, அதே போல் எங்களுடைய கூட்டணியினுடைய பலம், அதுபோல் இந்த மக்களுக்காக பணியாற்றுகிற ஒருவனாக இந்த மக்கள் என்னை காண்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும், ஒரு இளைஞருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இவை எல்லா காரணங்களையும் கொண்டு நிச்சயமாக இந்த தொகுதியிலே, நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அந்த மேடையில் நம்முடைய முபாரக் நிற்கிறார், நம்முடைய சின்னத்தில் நிற்கிறார், நமது வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறார்கள். அது எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சரே உங்களை ரொம்ப உத்வேகப்படுத்துகிறார், இவர் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும், இது நம்மளுடைய தொகுதி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சொந்த மாவட்டத்திலிருந்து தான் தமிழகத்துடைய முதல்வர் பிரச்சாரத்தை துவக்கினார். அந்த பிரச்சாரத்தை துவக்கி நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் என்று, வேட்பாளர் என்று என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர், அவரை வெற்றி கொள்ள செய்வது என்பது திமுகவின் கடமை, திமுகவின் ஒவ்வொரு தொண்டரினுடைய கடமை என்பதாக இந்த வெற்றியை உறுதிப்படுத்துகிற விதத்தில் இது ஒரு நட்சத்திர வேட்பாளராக, என்னுடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தியிருக்கிறேன் என்கின்ற வகையில்தான் தமிழகத்துடைய முதல்வர் என்னை இந்த தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே என்னை அறிமுகப்படுத்தினார். இது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் கட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். இதுவெல்லாம் இந்த கூட்டணி கட்சியின் இடத்துல ஒரு மிக முக்கியமானது ஒரு வேட்பாளரை இங்கே நிறுத்தியிருக்கிறோம். முதல்வருடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், முதல்வருடைய அன்பு தம்பியான நம்பிக்கையை பெற்ற வேட்பாளரை இங்கே நாம் கண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தி இந்த கட்சியினுடைய எல்லா மட்டங்களிலும் சென்றிருக்கிறது. அதுபோல் பொதுமக்களுக்கும் இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தமிழகத்துடைய முதல்வர் விரும்புகிறார்.
எனவே அதற்கு பாத்திரமான ஒரு வேட்பாளரை இங்கே களமிறக்கியிருக்கிறார் என்பதாக பொதுமக்களும் வாக்காளர் மக்களும் பெருங்குடி மக்களும் கருதுகிறார்கள். இவை எல்லாம் சேர்ந்து வெற்றியை சாத்தியமாக்கும். நிச்சயமாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு, அமைச்சராக கூட இருந்திருக்கிறாரு. இந்த முறை முபாரக் நிற்கிறார். அவர் ஒரு வெளியூர் வேட்பாளர். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன்னு சொல்லி அது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சவாலாக பார்க்குறீங்க? அது என்னை பொறுத்தவரை இந்த கேள்வி எங்கிருந்து முதலில் வருகிறது, அது ரொம்ப முக்கியமானது. பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். அதான் அந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தோல்வியடைந்து விடுவோம் என்கின்ற நிலையில் இதை எப்படியாவது மடைமாற்றுவது என்கிற நோக்கில்தான் இந்த கேள்வியை அது அதிமுக வேட்பாளர் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிற ஒரு 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 வாதம். இந்த வாதம் முற்றிலும் பொய்யானது. ஏனென்றால் நான் என்னுடைய இங்கே வந்த நாளிலிருந்தே நான் நன்னிலம் முபாரக் என்று சொல்லி இந்த மக்கள் என்னை வரவேற்கிறார்கள். அதே போல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இந்த தமிழ் மக்களுக்காக, தமிழ் நிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மத இன மொழி பாரபட்சமின்றி எல்லோருக்குமாக போராட்டங்களை நடத்திய ஒரு பாரம்பரியம், ஒரு வழிமுறையிலிருந்து வந்தவன் நான். இவை எல்லாம் இந்த மக்களுக்காக பணி செய்கிற பொழுது எனக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. எனவே என்னையும் அந்த மக்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, நானும் அந்த மக்களை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. இதற்கு இடையில் தோல்வியுற்று விடுவோம் என்கின்ற அந்த இடத்தில் இருந்து தான் இந்த கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது முற்றிலும் 100% பொய்யானது என்பதை நான் எல்லா மக்களிடத்திலும் நான் பேசியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு ஊர் இருக்கிறது. என்னுடைய நன்னிலம் மக்களோடு என்னுடைய வாழ்க்கையை பிணைக்கிற வாழ்க்கையாக நான் இந்த வாழ்க்கையை பார்க்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறேன். எனவே இங்கு தான் இருப்பேன், இந்த மக்களோடு தான் பணியாற்றுவேன். இந்த மக்களுடைய முன்னேற்றத்தை மட்டுமே நான் முதல் குறிக்கோளாக நான் கருதுகிறேன். காரணம், தமிழக முதல்வரினுடைய முக்கியத்துவம் கொடுத்து தமிழக முதல்வர் களமிறக்கியிருக்கிற வேட்பாளர் என்கின்ற பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக இப்போ எஸ்டிபிஐ முதல் முறையாக போட்டியிடுது. கடந்த முறை இதே தொகுதியில் திமுக போட்டியிட்டுச்சு, சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தை தான் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு திமுக கூட்டணி சார்பாக அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு அதை நீங்களே களத்திலே பார்க்கலாமே. முழுக்க திமுகவினுடைய கடைக்கோடி தலைவர், மாவட்ட செயலாளர் முதல் கொண்டு மாவட்ட செயலாளர் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் மிக தீவிரமாக இந்த தொகுதியில், தன்னுடைய தொகுதியில் திருவாரூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டாலுமே கூட மிக தீவிரமாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் மிக தீவிரமான பிரச்சாரங்களிலும் அதே போல் தேர்தல் பணிகளையும் முடுக்கி விடுவதிலே முதல் ஆளாக இருக்கிறார். அதே போல் இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக அண்ணன் அன்பழகன் அவரும் அதில் முழுமையாக கவனம் செலுத்துகிறார். அதுபோல் கடைசி திமுகவினுடைய கடைசி தொண்டர் வரை, கூட்டணி கட்சியினுடைய தலைவர் முதல் கொண்டு, மாவட்ட தலைவர் முதல் கொண்டு, கூட்டணி கட்சியினுடைய கடைசி நிர்வாகி வரை இம்முறை மாற்றம் வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தோடு மிக தீவிரமான களப்பணியை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே சிந்தனையோடு இந்த முறை உதயசூரியன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற ஒரே ஒற்றை இலக்கோடு நாங்கள் கூட்டணி திமுக, அதனுடைய திமுக தலைமையிலான அந்த கூட்டணி மொத்த பேருமே மிக தீவிரமாக இறங்குகிறோம். இந்த தீவிர களப்பணியும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த சாதனையும் இந்த மக்களிடத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற, நம்மை 50 வருடத்திற்கு பின்தள்ளிவிட்டாரே என்று சொல்லுகிற அந்த ஏக்கமும் இணைந்து என்னை பொறுத்தவரை ஒரு 50,000த்திற்கும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெறுகிற ஒரு வேட்பாளராகத்தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் காமராஜ் 3 முறை இருந்திருக்கிறாரு. பல்வேறு அதிகார பலம் இருக்குது. பல மாதங்களுக்கு முன்னாடியே இங்கு திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடைசி நேரத்தில் எஸ்டிபிஐ கொடுத்தனால உங்களால் அந்த அளவுக்கு அவரோட போட்டி போட்டு அந்த வேலையை செய்ய முடியுதா? இல்லை, இது எனக்கு திமுகவுடைய சின்னம் இருக்கிறது, உதயசூரியன் இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக களப்பணியாற்றுகிறார். இதை தாண்டி தனி மனிதராகத்தானே அங்கே அவர் களப்பணியாற்றுகிறார். நான் ஏற்கனவே சொல்வதைப் போல அதிமுக கூட்டணி என்று சொல்லுவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஏனென்றால் மோடிஜி ஆதரவு பெற்ற சின்னம் என்று இந்த தொகுதியில் பல இடத்துல பார்க்கிறேன். மோடிஜி ஆதரவுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விடுவார்கள். ஏனென்றால் அத்தனை அநீதிகளை இந்த தமிழ் மக்களுக்கு செய்தவர்களை ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான். அதே போல் இங்கே இந்த மக்களை பொறுத்தவரை முழுவதுமாக உண்மையை பேசுகிறவர் யார் நமக்காக உழைப்பார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து தான் இங்கே இங்கே அந்த மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே அவ்வளோ எளிதாக நான் முன்னாள் அமைச்சர் என்றெல்லாம் இந்த மக்களை இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை. அவர் வகுக்கிற எல்லா திட்டங்களும் இப்பொழுது தோல்வி அடைந்திருப்பதனுடைய ஒரு பகுதி தான். நேற்றைய தினம் ஸ்க்ரூட்னைஸ் நடக்கும் பொழுது, மனு பரிசீலனை நடக்கும் பொழுது ஐயா ராமதாஸ், அம்மையார் சசிகலா இருவரும் இணைந்திருக்கிற அந்த கூட்டணியுடைய வேட்பாளராக இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற அண்ணன் ராஜா சரவணன்
என்கிற அண்ணா ராஜா சரவணன் என்கிற வேட்பாளருடைய அந்த முன்மொழிபவர்களெல்லாம் கடத்தி சென்று அவரையும் அடித்து காயப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு வேளாளர் சமூகத்திலிருந்து முயற்சி எடுத்து ஒரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற அவரை மிக மோசமாக கொச்சப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் அழுது கொண்டே ஃபேஸ்புக்கில் வீடியோவை பதிவு செய்கிறார். இதனுடைய வெளிப்பாடு என்னவாக தெரிகிறது என்றால், கடத்தல் செய்வது, அதேபோல் தனக்கு எதிராக யாருமே போட்டியிடக்கூடாது என்று நினைப்பது, இதுவெல்லாம் ஒரு தோல்வியினுடைய வெளிப்பாடு. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த நடவடிக்கை ஜனநாயக உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. யார் வேண்டுமானால் மக்களை சந்திக்கலாம். தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள் தான். எனவே ஜனநாயக அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்றை இதுபோல் அராஜகமாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக நடத்துவதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தோல்வியினுடைய விளிம்பிற்கு வந்துவிட்ட நிலையில்தான் இன்றைக்கு அவர் தேர்தலை எதிர்கொள்கிறார். என்னை பொறுத்தவரை இங்கு இருக்கிற சுவர் விளம்பரங்களிலெல்லாம் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, அவரது பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொகுதி மக்களுடைய உள்ளத்தில் உதயசூரியனும் முபாரக்கும் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை, தமிழகமே திரும்பி பார்க்கிற வெற்றியை நன்னிலம் பெறும். இறுதியாக இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி நம்பிக்கை கொடுக்குறீங்க, என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? ஏன்னா அவர் இருந்திருக்கிறாரு, செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன், இந்த வாக்குறுதி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி கொடுக்குறீங்க? நான் முதலில் ஒரு விஷயத்தை எல்லா இடத்திலும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். நான் தமிழக முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர். இரண்டாவது, உங்களுக்காகவே உங்களுடைய பிரச்சனைகளோடு முழுவதுமாக கலந்து நிற்கிற ஒரு வேட்பாளராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். இந்த இரண்டையும் அவரிடத்தில் அழுத்தமாக சொல்கிறேன். மூன்றாவது, எதிரணியிலே போட்டியிடுகிற வேட்பாளரை பொறுத்தவரை ஒரு நிராகரிக்கப்பட்ட கூட்டணியுடைய வேட்பாளர். இன்னும் இந்த தொகுதியை பொறுத்தவரை அவர் இந்த தொகுதி மக்களை கைவிட்டு விட்ட ஒரு வேட்பாளர். அவர் இந்த முறை வேட்பாளராக மட்டும் வேண்டுமானால் இருக்கலாம் வெளியே அவர் வெற்றி பெற இயலாது. மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் மீண்டும் தமிழகத்திலே பொறுப்பேற்கப் போகிறது. எனவே அப்படி வெற்றி பெறுகிற ஒரு வேட்பாளர் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்கிற பொழுது இந்த மக்களுக்காக, இந்த தொகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பல விஷயங்களை அரசிடமிருந்து கேட்டு பெற முடியும். மக்களை பற்றி சிந்திக்காத ஒருவர் இது போன்ற இடத்திற்கு வந்துவிட்டால் அந்த தொகுதி எந்த அளவிற்கு பின்னுக்கு தள்ளப்படும் என்பதற்கு உதாரணம் நன்னிலமாக நான் பார்க்கிறேன். நன்னிலம் என்பது உண்மையிலேயே உழைப்புக்கு பெயர் பெற்ற பூமி, மிகச்சிறப்பான மக்கள், எல்லோரும் சமய மத சாதி மத பேதமின்றி வாழுகிற மக்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது. எல்லாம் தெரிகிற மக்களிடத்தில் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. என்டிஏ என்னதான் இந்த வேட்பாளர் அவர் வெற்றி பெற்றாலும், வெற்றி பெறப்போவதில்லை, வெற்றி பெற்றாலும் அவருடைய மூளை என்பது அது டெல்லி தீர்மானிக்கிற ஒரு மூளையாகத்தான் இருக்கும். டெல்லி தான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். இதெல்லாம் நன்னிலத்திற்கும் பயன்படாது, தமிழக மக்களுக்கும் பயன்படாது. எனவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லாத, மக்கள் ஆதரவில்லாத ஒரு கூட்டணி, மக்கள் ஆதரவில்லாத ஒரு வேட்பாளராகத்தான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அவர் இருக்கிறார். நான் உள்ளபடி கள யதார்த்தத்தை நான் பதிவு செய்கிறேன். எனவே எல்லா தரப்பு மக்களும் என்னை ஆதரிக்கிறார்கள், உதயசூரியன் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவை எல்லாம் சேர்ந்து வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்தும். இறுதியாக முதல் முறையாக கூட்டணிக்கு போயிருக்கீங்க. திமுக முதல் முறையாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முதல் வாய்ப்பே ஒரு கடினமான வாய்ப்பாக இருக்குன்னு உங்கள் மனசில் எதுவும்? அப்படி ஒன்றுமே எங்களுக்கு தோணவே இல்லை. எப்பொழுதுமே நம்ம போராடித்தான், தமிழ்நாடே போராடும் வெல்லும் என்ற முழக்கம் வைத்த பின்னால் அதில் நன்னிலம் மட்டும் என்ன, போராடும் வெல்லும் என்று சொன்னால் போராடியே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். எனவே இது என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல டாஸ்காகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது முன்னாள் அமைச்சரை முபாரக் வென்றான் என்கின்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என்று கூட்டணியுடைய தலைவர் விரும்பியிருக்கலாம். எனவே அந்த இடத்திற்கு என்னை அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுடைய உழைப்பு இருக்கிறது. நாங்கள் ஒரு பொழுதும் இது மாதிரி நாங்கள் இதையெல்லாம் கண்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம் அல்ல. அம்பேத்கர் சொல்வதைப் போல எதிரியினுடைய மாளிகையை கண்டு நீ மயங்குவதை விட, அச்சப்படுவதை விட உன்னுடைய கூடாரத்தை நீ பலப்படுத்திக் கொள் என்று சொல்வார். அது மாதிரி நாங்கள் இதெல்லாம் கண்டு அச்சப்பட போவதில்லை. களம் தயாராக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த முறை உண்மையாக போகிறது. அதில் ஒன்றாக நன்னிலமும் இடம்பெறப் போகிறது. எனவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் வெற்றி பெறுகிற தொகுதியாகத்தான் பார்க்கிறோமே. உழைத்தால் மட்டும்தான் வெற்றி. உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களது கூட்டணி தயாராக இருக்கிறது. வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.